காமராஜரின் பெருமைகளை சொல்றீங்க. கலைஞரோடு அவருக்கு நடந்த அரசியல்ன்றது என்ன மாதிரி அரசியல்? இல்லைங்க, அதான் நம்ம இல்லாம அதிகாரத்துக்கு காமராஜை வந்து- அரசியலிருந்து நாதியற்று அவரை கடைசி கடந்து கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி கருணாநிதி என்ன பண்றாரு, விருதுநகர் தேர்தல்ல சீனிவாசன் சீனிவாசன் ஒரு கல்லூரி கல்லூரி மாணவனை நிறுத்துறாரு. சொந்த ஜாதி நாடாரே ஓட்டு போடல யாருக்கு, காமராஜ். நாயுடு சீனிவாசனுக்கு நாடார் பூரா ஓட்டு போடுறான். அப்படின்னா நாடார்களை கூட காமராஜ், அந்த விருதுநகர் நாடார்களை, சிவகாசி நாடார்களை கூட காமராஜ் மதிக்கல. நீங்க அதுதான் காமராஜ், சரியா? நீங்க முதலமைச்சர் ஆன உடனே பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தால் பெரும் பெரும் நாடார்கள், பெரும் பெரும் முதலாளிகள், வடக்கிருந்து ரயில்வே வேகனில் தான் வரும். சீரகம், கோதுமை, அரிசி எல்லாம் காத்து உட்காந்துருக்கான். ஏழை பஞ்ச பராரி கூட பார்த்துட்டு உட்காந்து வச்சுட்டு போகிறான். பற்றியா காமராஜ் பாட்டு வர்றார். கடைசியாக காமராஜ் கூப்பிடுறாரு யாரை, இந்த பண்ணையார்களை, முதலாளிகளை, பெரும் முதலாளிகளை, வியாபாரிகளை, விருதுநகர் நாடார்களை, சிவகாசி பெரிய முதலாளிகள் கூப்பிட்றான். கூப்பிட்டு சொல்கிறாரு, அவெல்லாம் பாவம் பஸ்ஸு கடன் வாங்கிட்டு வந்திருப்பான், சோத்துக்கு எங்கேயாவது போய் தேடணும், திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு எங்கே கடன் வாங்கணும். நீங்கள் அப்படியா? உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே வீடு இருக்குது, கார் இருக்குது, அதனால தான் அவனுங்களை முதல்ல பார்த்துட்டு அனுப்புகிறான், கோச்சிக்காதீங்க. இப்படிப்பட்ட அந்த காமராஜை எங்கே விருதுநகரில் கருணாநிதி உடைய வேட்பாளர் தான் தோற்கடிக்கிறார். அப்போ அண்ணா உயிரோடு இருக்கார், அண்ணா உயிரோடு இருக்கார். சுத்தி பிரச்சார பீரங்கி யாரங்க, பேச்சாளர் யாரப்போ, கருணாநிதி. அப்போ கருணாநிதி காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்தவர்.